ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அபிலாஷ் வந்து டேரக்டர் 15 வருஷமாக தெரியும் எனக்கு. இந்த படம் வந்து நான் இதுக்கு பிஃபோராக ஒரு கதை சொல்லியிருந்தார். அந்த கதை வந்து எனக்கு அதுவே இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது எனக்கு அந்த படமே. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேன் இண்டியா மூவியாக இருந்தது. ஸோ அந்த பட்ஜெட் வந்து பெருசாக இருந்ததுனால நான் சொன்னேன், அபிலாஷ் இந்த படம் வந்து பட்ஜெட்டு ஜாஸ்தியாக இருக்குது, கண்டிப்பாக யாருமே இப்போ எடுக்க மாட்டாங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பட்ஜெட்டாக ஒரு படம் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு நல்ல படமாக பண்ணலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் என் படம் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, என் படத்து கேரக்டர் எல்லாத்தையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொன்னேன். ஸோ நான் பண்ணாத கேரக்டர் ஒன்று எனக்கு பண்ணி ஒரு இது ஸ்டோரி கொண்டு வாங்க, ஸோ என் 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கலான்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ நான் பிக் பாஸில் போயிருந்தேன். அவர் கொரோனாவில் நல்லா டைம் இருந்தது அவருக்கு கதை எழுதுறதுக்கு. ஸோ நான் இப்போ அந்த கதாபாத்திரமே நான் பண்ணாத கதாபாத்திரம் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெயினாக எனக்கு அந்த கெட்டப்பு, இந்த ஸ்டோரி, என்னோட சேலஞ்சிங் ரோல் தான் எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு இந்த படத்தில். இல்லை, இந்த வருஷத்தில் எனக்கு 3 படம் வந்தது. ஃபரானா படம் வந்தது. ஸ்டார் காஸ்ட் பண்ண, ஏன்னா இப்போ கதை எது இம்ப்ரெஸ் ஆகி ஒருத்தருக்கு நல்லா கேரக்டர் ஒன்று இருக்கும். எனக்கு ஃபரானாவில் வந்து எனக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் மெயின்னு சொல்கிறாங்க. அண்ணா படம் வந்து ஓடுறது என்னால் தானே போகுது, அது ஏன் இது கேரக்டராக நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது அந்த லைனு, என்னோட கேரக்டரு, அந்த அப்ரிசியேஷன் எல்லாரும் பண்ணது. இப்போ நான் அது பண்ணலைன்னா வேறு யாரும் அந்த அப்ரிசியேஷன் வாங்கி போயிருப்பாங்க. என்னோட ஸ்கில்ஸு வேறு யாருக்கும் நான் கொடுக்க வேண்டாம்னு நினச்சேன் நான். ஏன்னா என்னால் முடியும், அந்த கேரக்டரு என்னால் மூவ் பண்ண முடியும், ஆடியன்ஸ் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ அதே போல் நான் என்ன நினச்சேனோ ஆடியன்ஸு அந்த படத்தில் ஒருத்தரும் பார்த்து அந்த வீட்டில் அந்த எல்லா லேடிஸும் இப்படி ஒரு ஹஸ்பண்டா, இப்படிலாம் ஒரு ஹஸ்பண்டை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஏங்கியிருந்தாங்க. ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் ப்ரெஸ் மீடியா கிட்டேருந்து எனக்கு நல்ல அப்ரிஷியேஷன் கிடச்சிது. அதே மாதிரி தான் எனக்கு ஜப்பான்லேயும் எனக்கு அந்த கேரக்டர் வந்து ராஜமுருகன் சார் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கெட்டப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு ஆக்டிங் வைஸ் வந்து அதுலேயும் வந்து ஃபுல்லாக கான்ட்ராஸ்டாகவே பண்ணியிருப்பேன். ஃபரானாவில் எப்படி நான் பண்ணியிருந்தேனோ ஜப்பானில் வந்து அப்படியே ஆப்போசிட் கேரக்டராக பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அந்த வாய்ப்பை நான் எழுந்தக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணும்போது எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது நம்ம தலை எஸ்ஜே சூர்யாடா, இது ஜீவாடா அப்படின்னு தான் எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கெஸ்ஸாக தான் நான் வைக்கலான்னு நினச்சேன். அப்புறமா ஸோ ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க, பட் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அது ஜித்தன் ரமேஷ்னு சொல்லி. ஸோ அந்த கெட்டப்பு யாருமே தெரியக்கூடாது, அதனால தான் இந்த போஸ்டே பண்ண சொன்னது. நான் டிராவல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து ஒரு குகைக்குள்ளே தான் நடக்குது. ஃபுல் அண்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபுல்லாகவே ஒரு அந்த பேஸ்மெண்ட்டில் நாங்கள் இது செட்டு போட்டிருந்தோம். அந்த டைமில் அந்த 40 டிகிரி செல்சியஸ் நினைக்கிறாங்க, அப்போல்லாம் வெயில் அடிக்குது. அண்ட் உள்ளே 50-60 பேர் இருக்காங்க அந்த குகைக்குள்ளே. ப்ளஸ் லைட்ஸு, ஃபேன் இருக்காது, ஏசி இருக்காது. ஃபேன் இருந்தது ஏசி இருந்ததுன்னா அந்த மெழுகுபத்தியெல்லாம் ஆஃப் ஆகிடும். ஸோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அங்கே. ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோ ஒரு ஸ்வெட்டி கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தில் அந்த குகைக்குள்ளேயே ஒரு 40 days ஷூட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ராவல்லேருந்து அது படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவல் தெரியும், எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு. ஆக்சுவலி அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே வந்து செட்டுக்குள்ளே நின்றுட்டார். அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டார் கதையை கேட்டு அவர். ஸோ நான் நடிக்கும் போதே அவர்
அங்கேயே கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த சீனுக்கு இந்த மாதிரி கம்போஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும், இந்த சீனுக்கு நான் இப்படி தான் கம்போஸ் லைவாக பார்த்துட்டு அவர் லைவாக போய் எப்படி நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணுமோ அப்படி பண்ணியிருந்தார். அண்ட் தேங்க்ஸ் டு அவுஸ்பெச்சன் சார். ஏன்னா இப்போதைக்கு 2 நேஷ்னல் அவார்டு 6 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் நான் தமிழ் படத்துலேயே அவர் பண்ணாத மீன்ஸ் ஒரு படம் கூட பண்ணல. அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம் என் படத்துக்காக அவர் இது மியூசிக் பண்ணதுக்காக. ஐ எம் ரியலி பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ப்ராசஸ்ல ஏதாவது பார்ட் 2 பண்றாரா இருக்கா இல்ல ரீமேக் பண்றாரா இருக்கா? சீக்வன்ஸ் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு. சூரிய வம்சம் 2 பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கதை எழுத சொல்லியிருக்கோம். இன்னும் ஸ்டார் காஸ்டால யாருமே டிசைட் பண்ணல. சூரிய வம்சம் பார்ட் 2 இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ காமனாவே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட வெற்றி வந்து ஒரு முன்னாடி அப்படி இல்லை. முன்னாடி ஒரு 6 படம் 7 படம் ஹிட்டான ஒன்றுதான் அதோட பாதிப்பு வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். அது ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக மாஸ் டேரக்டராக உருவாடுறது. ஆனால் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படம் ஹிட் போடும். ஸோ வரிசையாக கண்டினியூட்டியாக வருது. ஆனால் ஹிட்டுக்காக தான் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி என்ன திங்க் பண்ணுறீங்க? பை டச் வுட் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ தான் நல்லா இருக்குது. அதுவும் மெயினாக சவுத் இண்டியன் இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போது ரீமேக்கெல்லாம் இப்போ பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாமே ஓடிடியில் பிளாட்ஃபார்மில் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்துடுது. ஸோ ரீமேக்கெல்லாம் இப்போ ஃப்யூச்சரில் பிளானே பண்ணக்கூடாது. நேராக டேரெக்டாக படம் பண்ணோன்னா பேன் இண்டியா மூவியாக இருக்குது, எல்லோரும் பார்க்குறாங்க. ஹிந்தியா சரி, தமிழாவும் சரி, கேரளாவும் சரி, ஆந்திராவும் சரி, எல்லாரும் அதை படம் நல்லா இருந்ததுன்னா விரும்பி பார்ப்பாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இந்த கேரக்டரான ரோல் வந்து இப்போ வரைக்கும் நான் பண்ணல, இந்த மாதிரியான ரோல் பண்ணணும் ரொம்ப ஆசைப்படுறேன். இப்போதைக்கு எல்லாரும் இப்போ ஒரு ஆசைப்பட்டது மெயினாக இப்போ ரூட் நம்பர் 17 என்னோட இது முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு கம்பீரமான ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இல்லை இப்போதைக்கு நான் ரூட் நம்பர் 17 தான் கேட்டிருக்கேன். மீண்டு 2-3 ஸ்டோரி கேட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது. வேறு எதுவுமே நான் இப்போதைக்கு சைன் பண்ணல. மக்களோட ரசனை வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் வந்து சமூகத்துக்கு தேவையான்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஒரு கேம் தானே அதுல என்ன கேட்குறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் பிக் பாஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கு, நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் பிக் பாஸ் 1லேருந்து 4 வரைக்கும் தான் பிக் பாஸாகவே இருந்தது. மீதி 5, 6, 7 இதெல்லாம் போகிறவங்கெல்லாம் பிக் பாஸை பார்த்துட்டு தான் போகிறாங்க. எதை பார்த்தா எங்களுக்கு கண்டென்ட் வரும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தான் போயிட்டு சண்டையே போடுறாங்க. போடக்கூடாத சண்டையெல்லாம் சண்டை போட்டுன்னு அவங்களுக்கு கண்டென்ட் தேவைன்னு சொல்லி அவங்க இதில் அவங்களோட இது வரணும், ட்ரெய்லரில் மீன்ஸ் இவங்களோட மூஞ்சி ஃபேஸ் வரணும்னு சொல்லி வேணுன்ட்டே பண்ணுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறாங்க. அவங்க மூஞ்சி நாங்கள் உள்ளே இருக்கோம்னு சொல்லி அப்படி தெரியுறதுக்காக பண்ணுறாங்க. அது ஸ்கோர் வந்து அது உண்மையான ஆடியன்ஸா இல்லை அவங்களாவே கூட்டிகிட்டு போன ஆடியன்ஸான்னு என்னால் டிசைட் பண்ண முடியல. ஒரு சில பேர் சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது, ஒரு சில பேர் சொல்கிறாங்க மட்டமாக இருக்குது. ஸோ அது டிசைட் பண்ண முடியல யாரோட ஆளுன்னு சொல்லி. ஒரிஜினல் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரிஜினலாக ஆடியன்ஸாக போனால் தான் தெரியணும். ஏன்னா இப்போ சலார் மூவியெல்லாம் இருந்ததுன்னா அவங்க தான் ஒரிஜினல் ஆடியன்ஸு. ஸோ ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கிட்ட போய் கேட்டாங்கன்னா அவங்கெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. யூடியூப் சேனல் இந்த மாதிரி ஏகப்பட்ட சோசியல் மீடியா இருக்கு. எல்லாத்தையும் இந்த படம் நான் பார்க்கணும், ரிவ்யூ எப்படிதான் என்ன போய் பார்ப்பேன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நான் எல்லா படத்தையும் நான் பார்த்துடுவேன். ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு வேலையே படம் பார்க்கறது தான். சப்போஸ் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் படம் பார்த்துடுவேன். மீன்ஸ் அந்த படம் முக்கியமாக பார்க்கணுன்னு இது இல்லை. அது படம் நல்லா இல்லாட்டியும் நான் போய் பார்த்துடுவேன். அவ்வளோ படம் இது பார்ப்பேன். அப்படி என்னதான் படத்தில் நல்லா இல்லைன்னா அப்படியா ஆடியன்ஸ் இவ்வளோ ஹேட் பண்ணுறாங்கன்னு அதுக்காகன்னு போய் பார்ப்பேன். இன்னும் அப்படி என்ன தப்பு பண்ணியிருக்காங்க படத்துலன்னு போய் பார்ப்பேன்.
சொல்லிட்டு இருந்தோம் நம்ம. ஆடியன்ஸ் வந்து ஸ்டார் காஸ்ட் இருந்தா மட்டும் தியேட்டருக்கே போறாங்க. இல்லாட்டி நல்லா இருக்கிற படங்கள் வந்து நீங்க பகான ஒரு படம் சொன்னாங்க, தியேட்டர்ல கொஞ்சம் கிரவுட் கம்மியா இருந்துச்சு. ஆனா ஓடிடியில பார்த்து வெளியே வரும்போது அதோட ரீச்சே இருந்துச்சு. ஸோ அந்த ஓடிடி சேனல் வந்து எப்படி சார்? ஆக்சுவலி ஃபரானாவும் நல்லபடியாக போயிருக்கோம். அது வந்து டூ மச் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் பண்ணதுனால அது ஆடியன்ஸ் வந்து ஏறலாங்க. அண்டு இது இன்னமும் உண்மைதான், அந்த பெரிய ஹீரோக்கெல்லாம் 4 o'clock ஷோனாலே ஃபுல்லாகிடுது. ஸோ இதே மாதிரி மீன்ஸ் இப்போ சின்ன சின்ன படங்களும் மவுத் ஆஃப் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரீச் ஆகுது. லவ் டுடேவாக இருக்கட்டும், குட் நைட்டாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக இன்னும் மார்க் ஆண்டனியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு அந்த படம்லாம். ஸோ ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருதுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து தியேட்டரில் ஏறுவாங்க.